கட்டிய கோவில் எல்லாம் இருக்கு. கோவில்களுக்கு வாங்கப்பட்ட நிலங்கள் தானமாக கோவில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் எவ்வளவு அப்படின்னு ஒரு வரைவு எடுக்கிறாங்க. வருதோ அன்னைக்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறநிலைத்துறை. அந்த அறநிலைத்துறை 1967 ஒரு துறையை உருவாக்கி திருச்செந்தூர்ல மட்டும் 40 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு காணிக்கையா பணமாக வருதுன்னு சொன்னா, தமிழகத்துல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 48,000 கோவில்கள்ல இருந்து எவ்வளவு வருமானம் வரும்? அப்ப ஒரு கோவில் இருந்து 40 கோடின்னு சொன்னா 48,000 கோவில் இருந்து இவ்வளவு பணம் வருது. ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? சபரிமலை போன்ற கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை குருவாயூரப்பர் கோவில் போன்ற ஏராளமான பல கோடி கோவில் சொத்து புத்தக பாக்கி வரல அப்படின்னார். பல கோவில்கள் கும்பாபிஷேகம் இல்லாம இருக்கு, விளக்கேற்றத்துக்கு வழி இல்லை, வழிபாடு இல்லை. ஆனா இவங்க கோடிக்கணக்கான குத்தகைகளை மாற்று மதத்திற்கு விட்டு மரியாபுரம் என்று மாற்றுவதற்காக கடுமையான முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி இங்க இருக்கக்கூடிய உணர்வுள்ள இந்துக்கள் தடுத்து நிறுத்திய அந்த இந்துக்களோட இந்த பகுதி லட்சுமிபுரம் இந்துக்களோட பொற்பாதங்களை தொட்டு வணங்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த ஊர்ல ஒரு சுந்தர விநாயகர் கோவில தரைமட்டமாக்கணும் நினைச்சதும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் ஒன்றாக சேர்ந்து அதை தடுத்ததற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த என்னன்னா, ஒரு ஆலயத்துக்கு போனா அர்ச்சனைக்கு வரி, அந்த ஆலயத்துக்கு பஸ்ல போனா ஸ்பெஷல் பஸ் வரி, உள்ள போனா வரி, வெளியே வந்தா வரி. இதே தாண்டா நாங்க வெள்ளக்காரங்கத்திலே கொடுத்துருந்தோம் சிஷ்யா வரி. அரசருடைய பிரதிநிதியாக தத்துவ பிள்ளையாக வாழ்ந்தவர். அவருக்கு கோயில்ல நல்ல வரவேற்பு இருந்தது. ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் பார்வதி அம்மாவுடைய பாலை குடித்த அந்த பாலகனுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்க வந்திருக்கிற பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் ராஜாஜி அவர்கள் சால்வை அனுப்புவார்கள்.